வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். ரீசென்ட்டா ஆக்டர் பாக்யராஜ் அவர்கள் வந்து இறந்து போயிருந்தாரு. அவருடைய இழப்பு என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்திவிடும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, அந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து மக்கள வந்து எந்த அளவுக்கு சூப்பரா என்டர்டெயின் பண்றாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அவருக்குன்ட்டு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு டைரக்டர், எழுத்தாளர் மற்றும் பல பரிமாணங்களை வந்து அவர் வந்து வகிச்சிருக்காரு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் இறந்து போயிருக்கிறது, திடீர்னு இறந்து போயிருக்கிறது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த பேரதிர்ச்சியில இப்போ அவங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டு ஒரு சில கான்ட்ரோவர்சி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சிலருங்க இந்த நாக்குல நரம்பே இல்லாதவங்க பேசி வைக்கிறாங்க பாருங்க பேச்சு. ஏன்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு இப்படி பேசுனா, இப்படி நடந்துக்குனா, உங்களுக்கு அது ஒப்புமா? அப்படின்ற மாரி தானங்க இந்த இடத்துல வந்து கேட்க தோணுது. ஒண்ணும் இல்லங்க. பாக்யராஜ் அவர்களுடைய மகனான சாந்தனு இருக்காருங்க இல்லையா? சாந்தனு அவர்களுடைய மனைவியான கீகி இருக்காங்க இல்லையா? கீகி அவர்களை சம்மந்தப்படுத்தி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிங்க. அவங்க போடக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்கிலயும், வீடியோஸ்கிலயும் போயிட்டு கண்டமேனிக்கு கமெண்ட்ஸ பண்ணி வச்சிருக்கானுங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் இந்த சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன பதிவு பண்றாங்கன்னா, அதாவது பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனது கீகே அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு மாரியே தெரியல. அவங்க நார்மலா சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்சில சோகமே தெரியல. இவங்க பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மாரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க வேணுமோ. ஸோ இதெல்லாம் அவங்கள வந்து பயங்கரமா ஹர்ட் பண்ணியிருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஃபீலிங்ஸ வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க காமா இருப்பாங்க. மனசுக்குள்ள வந்து வருத்தப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து பயங்கரமா கத்தி கூப்பாடு போடுவாங்க. ஏங்க டிபெண்டன்ஸ் அப்பான் யூ அப்படின்ற மாரி தான். எல்லாமே உங்கள சம்மந்தப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீலிங்ஸ வந்து ஒவ்வொரு மாரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய தனிமனித சுதந்திரம், தனிமனிதம் சம்மந்தப்பட்டது. யாராச்சும் போயிட்டு ஒருத்தவங்களுடைய இறப்புல சந்தோஷமா இருப்பாங்களா? எப்படி இந்த மாரிலாம் பேச வாய் வருதுன்ட்டே தெரியலங்க. இத தாண்டி இன்னும் இதுல வந்து கான்ட்ரோவர்சிய வந்து அடுக்குறாங்க பாருங்க. உண்மையா ரொம்ப தப்புங்க. இப்படியெல்லாம் பேசவே கூடாது. சீரியஸா சொல்றேனே. அதாவது சாந்தனு அவர்களுக்கு வந்து குழந்தைகள் இல்ல அப்படின்ட்டு பாக்யராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நாளா மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். எப்படி இந்த மாரிலாம் கமெண்ட் பண்ண மனசு வருதுன்னு தெரியலங்க. இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்களும் சோசியல் மீடியால போடுறாங்க. இப்படியெல்லாம் பேசி வராங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்ட்டு கிக்கி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸும் ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. தப்பு தானே! இந்த மாரி கமெண்ட் பண்றது எவ்வளோ தப்பு? இதெல்லாம் அவங்களுடைய மனச எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வைக்கும். ரீசென்ட்டா கூடிய கிகி அவர்கள் வந்து அவங்களுடைய பாக்யராஜ் அவர்களுடைய ஃபோட்டோவ போட்டு ஸோ அவங்க எவ்வளோ மிஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் தேர்ட் பெர்சன் ஜஸ்ட் திரையுலகத்துல இருக்கவங்கள பார்த்து ரசிக்கிறவங்க நம்மளுக்கே இந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மென்ட் இருக்கு. கலைஞர்கள் மேல. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அட்டாச்மென்ட்ங்க இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு வாய்க்கு வந்த மாரி பேசாதீங்க. ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது வந்து அவங்களோட தனி மனித சம்மந்தப்பட்ட விருப்பங்க. இது வந்து ஒரு காமனான ஒரு நோயா போயிடுச்சு இப்ப நம்மளுடைய சொசைட்டில. ஒருத்தவங்க கதறி அழுதுட்டா பார்த்தீங்களா, அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்க, கதறி அழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுடைய சாவுல நார்மலா இருந்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டாங்கன்னா கூட, இவங்களுக்கு சந்தோஷம் அவங்க செத்ததுல. பார்த்தீங்களா கொஞ்சம் கூட சோகமே இல்ல அப்படின்ட்டு. என்ன கண்டுட்டு போறீங்க இதால? போன உயிர் போனது தாங்க. கதறி அழுது அப்படியே டீஹைட்ரேட் ஆயிட்டு மயங்கி விழுந்து ஏதோ ஒண்ணு ஆனா தான் இந்த இடத்துல வந்து சூப்பர்ப்பா, செம்மப்பா. இதுதான் மனநிலை. இந்த சூழ்நிலையில இன்னொரு செய்தியும் சுற்றி தெரிஞ்சுகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பிரபல செய்தியாளர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது சாந்தனு அவர்களுடைய ஒய்ஃபான கிக்கி வந்து பிரெக்னன்ட்டா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பாக்யராஜ் அவர்கள் வந்து இறந்து போயிட்டு கிக்கி அவர்களுடைய வயித்துல பிள்ளையாக பிறந்து அவங்களுக்கு மறுபிறவி எடுத்து வரப்போறாரு. பாக்யராஜ் அவர்களுடைய ஃபேமிலிக்கு பாக்யராஜ் அவர்கள். அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்களை வந்து ரீசென்ட்டா ஒரு பிரபல செய்தியாளர் வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்றாங்க. ஸோ கிக்கி அவர்கள் பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து தெரிவதற்கு முன்பே அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் ஆமா பாக்யராஜ் அவர்கள் வந்து திருப்பியும் மறுபிறவி எடுத்து சாந்தனு அவர்களுக்கு வந்து மகனாக பிறக்க போறாரு அப்படின்ட்டு இவ்வாறாகலாம் பேசிட்டு வராங்க. பட் ஆனா அஃபிஷியலா இப்போ வரைக்கும் சாந்தனு அவர்களும் சரி, கிக்கி அவர்களும் சரி எதையுமே வெளிப்படுத்தல. அது அவங்களுடைய விருப்பம். வெளிப்படுத்துறதும், வெளிப்படுத்தாததும் எல்லாமே அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்ததுங்க. ஸோ தயவு செஞ்சு அஃபெண்ட் ஆகுற மாரி கமெண்ட்ஸ வந்து பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 நல்ல வார்த்தை, ஆறுதல்களை வந்து பதிவு செய்யலாம். தப்பே கிடையாது. ஆனா ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதுல வர சந்தோஷம் என்னன்ட்டு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஒரு சிலர் அத தான் விரும்புறாங்க இந்த இடத்துல. எனிவே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.